ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, திவ்யா அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வெளியே போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. திவ்யா ஏன் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனல் நல்ல ஒரு நம்பிக்கை போக போகுது. உங்களோட தேவால 1,00,000 சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவ்யாவோட குடும்பம் உள்ளே வந்தாங்க. அவங்க அண்ணன் ரொம்ப ஸ்மார்ட்டாக அழகாக எதை பேசணுமோ அதை பேசிட்டு அழகாக விட்டாங்க. பட் அவங்க அப்பா அம்மா ரொம்ப அநியாயத்துக்கு ஐயோ அப்பா திவ்யாவுக்கு சொம்பு தூக்கணும் தான். அப்பா அம்மா வேறு யாருக்கு சொம்பு தூக்க போகிறாங்க. ஆனால் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. இவங்க இங்கே வந்து நியாயம் தர்மம் இந்த மாதிரி பேசினா தான் அது திவ்யாவுக்கு பாசிட்டிவான ஓட்ஸை வந்து கன்வெர்ட் ஆகும். இவங்க இங்கே தவிர்த்துட்டாங்க, இவங்களே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது என்ன ஆகும்னா பார்வதிக்கு ஒரு கெயின் ஆகிடும். சரி, ஒரு பொண்ணுங்கிற பக்கம் 2 பேர் வந்து இப்படி வந்து கத்திட்டு போகிறாங்க, அவங்க பொண்ணு மட்டும் அப்போ ஒழுங்கா அப்படின்ற மாதிரி வந்துடும். அதை வந்து அவங்க தவிர்த்துருக்கலாமோ அப்படிமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் விஜய் பார்வதி வந்து வச்சு செஞ்சுட்டே இருந்தார். எது சொன்னாலும் அதில் ஒரு விஷயம், ஐயோ உன்ன மாதிரிலாம் பொண்ணு என் பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்ப்பா எங்களை மாதிரி தைரியமான பொண்ணுங்களும் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே சைலண்ட் ஆனது. நிறைய விஷயங்கள் உங்கள் பொண்ணு வந்துட்டு, ஆனால் இவங்களும் வச்சு செஞ்சாங்க, இவங்க லேஸ் பண்ணுறது கிடையாது, வச்சு செஞ்சாங்க, கலாய்ச்சாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு திவ்யாவோட அப்பாவுக்கு சொன்னது கொஞ்சம் பயங்கரமாக வைரலாக போச்சு. ஸோ அது மாதிரி போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி அப்பா பேசுனது கண்டிப்பாக ஒரு வருத்தமாக இருக்கணும். அதிகமாக அவர் பேசுனதே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி, கொஞ்சம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விக்ரம். மற்றவங்க யாருமே திட்டவும் செய்யலை. இப்போ வந்து இவங்க வந்து காமனாக சொல்கிறாங்க, எல்லோரும் காய்ஸ் எல்லோரும் மன்னிச்சிருங்க, எங்கள் அப்பா அந்த மாதிரி பேசினேன், ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் ஜாலியான டைப்பு, ஓப்பனாக பேசிடுவார் அப்படின்னு. அப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் எங்கள் அப்பா பார்த்த மாதிரி தான் பார்க்கணும், உங்களுக்கு என்ன இருக்கும். இங்கே திட்டு வாங்கினது ஃபஸ்ட்டு அதிகப்படியாக வந்து விஜய் பார்வதி, ரெண்டாவது வந்துட்டு நம்ம விக்ரம். உங்களுக்கு ஏன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சொல்லி முடித்தாங்க. முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதிக்கிட்ட போயிட்டு சொல்லும்போது விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க, இல்லை நானும் அஃபண்ட் ஆகலப்பா அப்படின்னு. அடி வாங்கியிருக்காங்க, ஆனால் அழுவாமல் சொல்லுவாங்களே, வழுக்கலை அப்படின்னு அந்த மாதிரி. அப்போ அவங்க பார்த்துட்டு, இல்லை அவர் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பார், நான் உங்ககிட்ட கண்ணை காமிச்சு சொல்லிட்டே இருந்தேன், நீ தான் கண்டுக்கவே இல்லை. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா புல் பண்ணுன்னு சொன்னாங்களாம். அவங்க அப்பா வந்து நீ புல் பண்ணு, அவர் பேச்சு கொடு, அவர் அப்படி தான் பேசுவார், நீ கலாயின்னு சொன்ன, நீ தான் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன் அப்படின்போது, இல்லை அவர் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தார், அப்பா நீ சொன்னது எனக்கு தெரியாது, அவர் ஒரு ஃப்ளோவில் அப்புறம் அவரை போய் எதுக்கு நமக்கு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க இவங்கள. அப்படியா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, புரியுதுங்களா? அப்பா கலாச்சிட்டாரு, சந்தோஷம். ஆனால் நடுவில் வந்துட்டு ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. குறிப்பாக வந்து அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்படின்னு அப்பப்போ பயப்படுறாங்களே, அவங்க வீட்டில் இப்படி தான் பயப்படுவாங்களேன்னு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. லிட்ரலாக எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே, இவ என்ன சொல்லலாம், என்ன சொல்லணும்னு கூட சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எது எப்படியோ இங்கே வந்துட்டு விஜய் பார்வதி வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயங்களை வந்து இங்கே காமிச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க யார் அப்படின்ற விஷயங்கள். ஸோ நீங்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது வந்துட்டு திவ்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு, திவ்யா வந்துட்டாங்க மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் அவங்க பேசியிருப்பாங்கன்னு. ஸோ அதை வந்து விஜய் பார்வதி பெருசாக எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.